ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 3 டாட் ப்ளஸோட பார்ட் 3 கண்டினியூ பார்க்கலாம். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். ஸோ எல்லா ஜாயினிங்குமே 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். பேக்கில் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டுருக்கேன். சைடில் வந்து நம்ம 1 1/2 இன்ச் கொடுக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் மார்க்கிங். ஸோ ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். நான் இந்த மார்க்கோட ட்ரிக் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுவும் ஒரு 1/2 இன்ச் தான். இங்கே 1/2 இன்ச் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு 1 1/2 இன்ச்சுக்கு மட்டும் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் 1/2 இன்ச்சில் ஈஸியாக மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு நிறைய ஈஸியாக பிகினருக்கு ஈஸியாக டிப்ஸ் எல்லாம் நான் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். இப்போ ட்ரேஸ் பண்ணுறதுக்கு கார்பன் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடியில் வச்சுட்டு மேலே மடித்து வச்சுருங்க. மேலே மடித்து வச்சுட்டு ஆல்ரெடி சிம்பலன்ஸ் கொடுத்துருக்கோமா, அதுக்கு மேலே பேட்டர்னை நீட்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ஒரு பேட்டர்னை வச்சுட்டு ட்ரேசிங் வீல் எடுத்து நம்ம டாட்டை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாதியை ட்ரேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கீழே நம்ம 1 இன்ச்சு வந்து பேக்கில் மடித்து தைக்க விட்டுருக்கோம். ஸோ அதனால் லாங்காக ட்ரேஸ் பண்ணிவிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாங்காக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு செக் பண்ணிவிட்டு இப்போ டாட்டை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சைடு வந்து பேட்டர்ன் திருப்பி வச்சு ட்ரேஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ இது ஒரு ட்ரிக். இப்போ டாட்டை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே லாங்காக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. கிளாத் எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம். ஸோ இப்போ சேம் அதே பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். பேக்கில் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு 1/2 இன்ச் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பேட்டர்ன் மட்டும்தாங்க, மெஷர்மெண்ட் மட்டும்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி கஷ்டமாக தெரியும். பட் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோமா, இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது ரொம்ப 1/2 இன்ச்சுக்கெல்லாம் ஜாயின் பண்ணிடாது, ரொம்ப எட்ஜில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ எது 1/2 இன்ச் எதுக்கு விட்டுருக்கோம், அப்போ எக்ஸஸா அப்படின்னு கட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஸோ இப்போ டாட் பிடிச்சிடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம மடித்து தைக்கலை. ஸோ அதை நான் ஏன்னு சொல்லிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டில். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தலாம். ஃப்ரண்ட்டுக்கு நெக்கு. இப்போ நம்ம பேக்குக்கு எப்படி நெக் பண்ணோம் அதே மாதிரி நல்ல பக்கம் அதுக்கு மேலே லைனிங்கை வைக்கணும். லைனிங்கை வச்சு 1/2 இன்ச்சுக்கு நெக் லைனை ஸ்டிச் பண்ணி நாச் கொடுத்து திருப்பி டர்ன் பண்ணிக்க போகிறோம். பிகினர் வந்து 1/2 இன்ச்சு தெரியலன்னா நீங்கள் கைட்லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. கைட்லைன் யூஸ் பண்ணிட்டீங்களான்னா நீங்கள் மெஷர் பண்ணணும் ஒரு டைம் 1/2 இன்ச் ஏதாவது அதை நீங்கள் வரிய பண்ணிக்க வேண்டாம். கைட்லைனை வச்சு ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எது கன்வென்ட்டாக இருக்கோ அதை பண்ணிவிடுங்க. இதுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும், அதுக்கு அவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய குழப்பம். அதனால உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் அதிகமாகிடுவீங்க. எப்பயுமே 1/2 இன்ச் சிம்பலன்ஸ் அதை மட்டுமே மெயின்டைன் பண்ணிங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்படியே பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் ஃப்ரண்ட்டுக்கு பேக்கில் எப்படி ஜாயின் பண்ணோம், ஸோ அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கோமா. நெக்ஸ்ட்டு நம்ம டாட் பிடிக்க போகிறோம். இது சென்டர் டாட்டு லைனாக இல்லை, டாட் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் டர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்களன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் நீட்டாக அழகாக ரவுண்டாக வரும். ஸோ இப்போ நம்ம சைட் டாட்டையும் ஹார்ம்கோல் டாட்டையும் கண்டினியூ பண்ணிடலாம். அதை ஸ்டிச் பண்ணிடலாமா. நெக்ஸ்ட் இதே மாதிரி அதர் பீஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்களேன். ஸோ இப்போ பட்டியை பார்க்கலாம். பட்டியும் எப்பயுமே ரைட் சைடு ராங் சைடு ப்ளீஸ் அதிகமாக சொல்லிகிட்ருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஐயோ ஒரே மாதிரி பண்ணிட்டோமே, என்ன ஒரே பக்கமே வந்துடுச்சு, எல்லாம் ரைட் சைடே வந்துடுச்சுன்னு செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு பீஸ் எடுத்துக்கோங்க. பீஸ் எடுத்து வச்சுமே அந்த பீஸோடு சேர்த்து பின் பண்ணியே தனியாக வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஸோ இப்போ டவுனில் வந்து 1/2 இன்ச் டவுனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம், மேலே இல்லை. ஸோ இப்போ 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிவிட்டு நாச் கொடுத்துட்டு டர்ன் பண்ணிக்க போகிறோம். சேம் தான், டர்ன் பண்ணிக்க போகிறோம். டர்ன் பண்ணிவிட்டு ஜாயினிங் பண்ண போகிறோம். சேம் ப்ராசஸ் தாங்க.
ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்ம இன்னொரு பட்டிக்குமே ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம், நாச் கொடுக்க போகிறோம், டர்ன் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? சிம்பிளுங்க ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இந்த பீஸுக்கும் எப்பயுமே இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ½ இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணணும். ½ இன்ச்சு கைட்லைன் வைங்க. நீங்கள் ஐயோ ½ இன்ச் இதுவா அதுவா கன்ஃபியூஷனே வேண்டாம். பட்டி நம்ம எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கோம். எக்ஸஸ் வந்தால் நம்ம அழகாக ட்ரிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ½ இன்ச்சுக்கு கைட்லைன் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். எனக்கு எக்ஸஸ் இருந்தால் கட் பண்ணிவிடுவேன். இப்போ உங்களுக்கு எக்ஸஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் குத்தும் இறுக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நாச் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து திக்காக கிளாத் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம்ல, அங்கெல்லாம் நாச் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். தூக்குறதுக்கு மூப்பட் கம்ஃபர்ட்டாக எப்பயுமே வேர் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து அதிகமாக நாச் கொடுத்துக்கோங்க. அது வந்து எப்பயுமே பெட்டர். ஸோ இப்போ மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ஆர் ராங் சைட்லேயும் மறுபடியும் இது இது செக் பண்ணிவிட்டு இப்போ பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ½ இன்ச்சுக்கு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ½ இன்ச்சுக்கு கைட்லைன் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நான் அப்போ சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோட லென்த்தவை அதுக்கப்புறமா பேக்கை நீங்கள் மடித்து தைச்சிருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று கீழே வராது. இப்போ நார்மல் ஸ்லீவுங்க. நான் இதுக்கு வந்து லைனிங் இல்லைன்றதுனால நான் மெயின் ஃபேப்ரிக்கை வச்சே ஏன்னா திக்காக இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை வச்சுட்டு அப்படியே டவுனில் மட்டும் ½ இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்லீவ் வந்து நான் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருக்கேன் பேட்டர்னை. அதை வச்சு அழகாக கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிளுங்க. ரொம்ப இது இருக்கிறதுலே ஈஸி. இன்னும் ஸ்லீவ் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஆக்சுவலி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோங்களா? அதர் சைடும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஹூக் டாட் வந்து நான் வீடியோ இதில் வந்து கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு இன்னொரு வீடியோ உங்களுக்கு ஹூக் டாட் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு நான் அதையுமே பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.